இன்றைக்கி தலைப்பு என்ன போட்டிருக்கு? இமிட்டேஷன்ஸ். இமிட்டேஷன்ஸ்னால் என்ன? அவங்கள ஒருத்தவங்கள பார்த்து நம்ம போலியாக பாசாங்கு செய்கிறது. அவங்க கிடையாது, ஆனால் அவங்கள மாறி நடிக்கிறது. இப்போ நீங்கள் ரோல்டு கோல்டுன்னு நடுவில் வந்துச்சு, இப்போ வந்திருக்கு என்ன சொல்கிறீங்க? இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் ரோல்டு கோல்டுன்னு சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கவரிங்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோடய பேர் மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது அப்படின்னு. அந்த தலைப்பில் இமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கவுண்டர் ஃபெய்ட் கிறிஸ்டியன்ஸ், போலியான கிறிஸ்தவர்கள். அண்ட் தே ஆர் காமன் ஆர் சம்திங் லைக் கவுண்டர் ஃபீட் மணி. எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இப்போ என்ன நாங்கள் என்ன இல்லாமல் இது மாதிரி ஆள் இல்லாமல் இருக்காங்க அப்படி. இன்றைக்கி சபைகளிலே நாம் பார்ப்பது என்ன? விபசாரம் தான். இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஏலியன் காலத்திலேருந்தே இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? அதுக்கு என்ன பண்ணுறது? பொண்ணு பார்க்குறக்குரிய இடம், மாப்பிள்ளை பார்க்குறக்குரிய இடம் சபைகள் தான் இன்றைக்கி. ஆண்டவரத்தில் போய் கேட்டிங்களா? அதை பற்றி எனக்கு தேவையில்லை, நீ இப்படியே சாமியாரை போய்கிட்டுரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் குடும்பங்கள் சீரழியும் போது, ஐயோ ஆண்டவரே நாங்கள் இப்படி ஆகி போச்சு ஐயா, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. இன்றைக்கி ஒரு அம்மா போட்டு படுத்தி எடுக்குது ஐயர் தப்பிச்சு ஓடுறாரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு, அது சீக்கிரமாக ஆண்டவர் கொடுப்பாருமா? இல்லை ஐயா, நீங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, என் பொண்ணுக்கு மட்டும் நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருந்தா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறார். என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா ஐயோ ஆளை விடுமா, நான் ஓடுறாரு. அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு. பண்ணுற ஐக்கியத்தனத்தெலாம் பண்ணிவிட்டு யார்கிட்ட கேட்கணும்? ஐஐடியாக போய் பொண்ணு ஏற்பாடு பண்ண சொல்லணும். நம்பிக்கை இருக்கா இல்லையா? சபைகள் இன்றைக்கி எங்கே போயிருக்கு அப்படின்னா, அது குறிப்பாக வாலிபர்கள் வந்து போயா சும்மா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு அப்படின்னு மதிக்கிறது இல்லை. அங்கே ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. நம்முடைய கண்களின் பார்வையும் நம்முடைய நடத்தையும் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு ஏனோ தானோன்னு செஞ்சிடலாம் முடியாது. ஆண்டவருடைய அடி வாங்கிட்டிங்கன்னா, ஆண்டவர் கைவிட்டு போயிட்டாருன்னா, நம்ம விட்டு போயிட்டாருன்னா, மிக கடுமையான அந்த குறுகிய காலத்தில் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லார் ஆண்டவர். சும்மா ஒரு நொடி தான் உன்னை கைவிட்டேன், அதுக்குள்ளே இப்படி சீரழிஞ்சு போயிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அதுக்குள்ளே நம்ம நாசமாக போய் முடிஞ்சிருப்போம். அந்த இடத்துல மட்டும் தவறாமல் இருந்திருந்தேன்னா நேற்றுக்கு நான் எங்கே இருப்பேன்? அந்த தவறுகளை நாம் ரொம்ப சாதாரணமாக சர்ச்சில் செஞ்சிடறோம். அப்போ செய்யும்போது என்ன ஆகுது? மிகப்பெரிய அடி. ஆண்டவர் இமைப்பொழுது நம்மளை கைவிட்டார். என் வாழ்க்கையே நாசமாக போய் கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்து நின்ட்டேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஆண்டவருக்கு ஒரு இமைப்பொழுது என்பது 1000 வருஷத்தை பொழுது. கர்த்தாவே யுகமாய், அந்த பாட்டில் பாருங்கள், ஒரு 1000 ஆண்டுக்கு உமக்கு ஒரு இமை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பாட்டில் ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டு நம்முடைய பிறவியே நாசமாக போனாலும் போயிடலாம். ஏன்னா அவருக்கு 1000 வருஷத்தை சேர்ந்து, நம்ம ஒரு பிறவி எவ்வளோ 100 வருஷம்தான். ஆனாலும் உன்னை உருக்கமான இரக்கங்களை 4வது தலைமுறை நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்லுவார். ஆனாலும் உன்னை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து போயிட்டேன். அவங்க அப்போ இந்த ஆத்தையெல்லாம் நாசமாக போயிட்டாங்க ஒன்றும் இல்லாமல். எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நான் பல முறை அழுது ஜெபம் பண்ணி மன்றாடிப்போம், உபவாச ஜெபமெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா டெய்லி வந்து குடும்ப ஜெபம் நடத்துகிறாங்களே, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை? ஏன் அவங்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் வந்தது? ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? ஏன் அவங்க எதிரிகள் இடத்துலேருந்து வெற்றி பெறலை? ஏன் அவங்கள வந்து கேவலப்படுத்துகிறவங்க ஜெயிச்சிருக்காங்க, பலத்திருக்கிறார்கள்? ஆண்டவரே நீர் அடித்தவனே அவர்கள் நோக செய்தார்கள்னு தாவீது ஜெபம் பண்ணுறான். அப்போ ஏன் அவங்க அடி வாங்கியே கிடக்கிறாங்க? அப்போ பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதான் நடக்குது. நான் சொல்கிறது கேட்க, அதான் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அவற்றை செய்கிறவர்களாயும் இருங்க. ஒன்று, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லுவேன். அதை நான் போய் நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்காங்க. நீங்களும் அதையே செஞ்சீங்கன்னா, இந்த சபையில் நடக்கிற விபசார எண்ணங்களை நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாமும் அடி வாங்கும். இது எல்லாருக்கும் பொதுவான கட்டளை. தேவனிடத்திலே பட்சபாரமே இல்லை. எந்த பட்சபாதமும் அவர் பார்க்க மாட்டார்.
பிள்ளையானாலும் அதுதான், யாராக இருந்தாலும் அதுதான். அப்பேற்பட்ட நீதி உள்ள தேவனிடத்தில் நாம் இருக்கிறோம். மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியன்ஸ், இன்றைக்கி போலியான கிறிஸ்தவர்கள் இங்கேருந்து இந்த சர்ச்சில் கேட்கலைன்னா அடுத்த சர்ச்சில் போய் கேட்பாங்களாம். அடுத்த சர்ச்சில் வேறு இயேசுநாதராக இருக்கார், அப்புறம் இந்த 2 சர்ச்சிலையும் கேட்கலன்னு இங்கேருந்து ஒருத்தர் 4 மாவடிக்கு போயிட்டார், அங்கே ஒரு சர்ச்சில் போய் கேட்குறாரா, அங்கே ஒரு 5000 காணிக்கையை போடு கேட்குறாரான்னு பார்ப்போம். அப்புறம் 4 மாவடி சரியில்லைங்க, அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு போ, வேளாங்கண்ணிக்கு போ. அன்றைக்கி ஒரு ஆண்டி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து சாலக்குடியில் போய் ஜெபம் பண்ணேன்னா உனக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆண்டி அப்புறம் கள்ள தொடர்பு வச்சுருந்ததுன்னா அப்புறம் வெளியில் வந்துச்சு. இப்படி ஊர் ஊராக போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியன்ஸ், போலியான கிறிஸ்தவர்கள். அண்ட் தே ஆர் காமன், எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. அண்ட் தே டேக் இட் ஈஸி. ஆமாம், ஆனால் வாழ்கிற காலத்தில் வாழாமல் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லோரும் இது சர்வசாதாரணமான விஷயங்க. கவுண்டர்ஃபீட் மணி, லைக் தே ஆர் போலி பணம், கள்ள நோட்டுகள் இருக்க தான் செய்யுது. அதேமாதிரி கள்ள கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள். இன்றைக்கி எனக்கு ஒரு திடீர்னு இந்த பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு யோசனை. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், அவர்கள் கூலியால் என்ன பண்ணுறான்? நல்ல மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கார், ஆட்டுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்குறார். கூலியால் என்ன பண்ணுவான்? ஓனாய் வந்தோடனே தெரிஞ்சு ஓடி போகிறானா. அவர்களெல்லாம் கள்ள போதகர்கள். கள்ள போதகர்களும் உட்காந்துருக்கான், நல்ல போதகரும் உட்காந்துருக்கார். அதனால் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கம் நடக்கும்போது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ விஷயம். அப்போ போலி கிறிஸ்தவர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. உங்களுக்கு யாரை நீங்கள் முன்மாதிரியாக பார்க்குறீங்க? இமிட்டேஷன்ஸ் தலைப்பு. சப்போஸ் யூ ஹாவ் அ கவுண்டர்ஃபீட் பில் and actually think it is genuine, you use it to pay for a tank of gas. The gas station manager uses the bill to buy supplies. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு போலியான கள்ள நோட்டு இருக்கிறது, உங்கள் காரில் பெட்ரோல் போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க. அந்த பெட்ரோல் பங்க்குக்காரர் அவர் இதை கொண்டு போய் நேராக பொருட்களை வாங்குகிறார். The supplier uses the bill to pay grocer. The grocer bundles the bill up with 49 other bills and takes it to the bank, and the teller says, I'm sorry, but this bill is a counterfeit. அவர் போய் பலசர கடையில் கொடுக்குறாரு. பலசர கடையில் மொத்தமாக எண்ணெய் ஒரு கட்டு கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் போடுறாரு. பேங்க்கில் மிஷினில் எண்ணும்போது என்ன செய்யுது? பீம் கள்ள நோட்டுன்னு சொல்லிடுது. The bill may have done a lot of good while it was in circulation. அடுத்தடுத்து அவங்க பொருள் வாங்கும்போது எல்லாருக்கும் பயன்பட்டது அந்த ரூபாய். பட் என்னாச்சு? when it arrived at the bank, it was exposed for what it really was and put out of circulation. இறுதி நாளில் என்னாச்சு? கொண்டு போய் குப்பையில் போட்டாங்க, யார் என்று தெரிந்து போட்டது. ஸோ இட் இஸ் வித் கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியன்ஸ். அதே போல் தான் இன்றைக்கி போதகராக அங்கேயே போட்டு வந்து நிற்கலாம், எல்லாருக்கும் முன்பாக நான் உத்தமன்னு காட்டிக்கலாம், பொண்டாட்டியை கிள்ளி விட்டு பாட்டு பாட சொல்லலாம், வெளியில் அந்நிய பாஷையை பேசலாம், எல்லா டான்ஸும் ஆடலாம். அதான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த போதகர்கள், அந்நிய பாஷையை பேசுகிற போதகர்கள், டான்ஸ் ஆடுகிற சாமியார்கள் எல்லாம் அவன் ஜாமி ஆட மாட்டான், மற்றவளெல்லாம் ஜாமி ஆட வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் என்ன விஷயம் தெரியுமே. அதுமாரி சபை போதகர்கள், சபையில் இருக்கிற மக்கள், இவங்க யாரையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. யார் உண்மையானவரோ அவரை மட்டும் பாருங்கள். எச்சரிக்கையோடு இருங்க, பயத்தோடு இருங்க. பயத்துடனே கழிவுறுங்கள், நடுக்கத்துடனே ஆனந்த சத்தத்தோடு நடுக்கத்துடனே கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள்னு பைபிளில் இருக்குது, நீதிமொழிகளில். அப்படி நின்று என்ன புண்ணியம்? அதை நீங்கள் பாருங்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தாங்களோ அவங்க நாசமாக போகாமல் இருந்ததில்லை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கி வெறுமையும் ஒன்றும் இல்லாமல் போனது காரணம், இந்த உலகத்தின் பாதையிலே போய் பணம் ஈட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து எல்லா தகுதித்த வேலையும் பண்ணி பணத்தை ஈட்டிடுவாங்க. கடைசியில் வாழ்க்கை வெறுமையாக போயிருக்கும். அதுக்காக கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போய்
சம்பாதிக்கவே போகக்கூடாது. இன்றைக்கி கூட அந்த இதில் படித்தேன், ஸ்பார்க்கில். சம்பாதிக்கவே கூடாது, ஆண்டவருக்கான வாழ்க்கை நம்ம போயிடணும் அப்படின்னா சன்னியாசியாக தான் போகணும். அப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது சொன்னாரா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன விதமான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் பேசுங்க. அநேகருக்கு பயன்படும் வகையில் அவங்களுடைய வாழ்க்கையை அமையுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது எழுதுங்க. அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க தான் ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் நேர்மையானவர்களாக கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும். போலியானவர்களை தவிர்த்து விட வேண்டும். எது போலி எது உண்மைன்னு எப்படி தெரியும்? அதான் இயேசு சொன்னார். நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நானே நல்ல மெய்ப்பன், மற்றவர்களெல்லாம் போலியான மெய்ப்பர்கள். கூலியாள் ஓனாய் வந்ததை பார்த்த உடனே ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். ஆனால் உண்மையான மெய்ப்பரோ ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்றைக்கி கூலிக்கு மாரடிக்கிறவங்க என்ன வேணால் நடித்து என்ன வேணால் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த எவ்வளோ திருட்டு பையா, அயக்க பையா, புறம்போர் பைய எவன் செத்தாலும் அந்த சாவுக்கான ஆராதனை நடத்துகிறவர், ஆண்டவரை உமக்காக சாட்சியாக வாழ்ந்து மரித்திருக்கிற அன்பான சகோதரன் நம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நம்முடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ திரும்ப வரும்போது நாங்கள் எல்லோரும் சந்திப்போம். எங்கே சந்திக்கிறது? நேராக நரகத்து போய் கிடமாங்க. இந்த ஐயர் போய் புளிக்கிட்டு இருப்பார். இதான் நடக்குது. அப்படி எல்லாரும் இமிட்டேஷன். சரி, என்ன பண்ணுற, அந்த ஐக்கிய பையெல்லாம் கொண்டு போய் புதைக்கிறோம்னா ஜெபம் பண்ண முடியும்? சாவுல அவன் கடவுளே நம்பிக்கை இல்லாதவனாக இருப்பான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கொண்டு நீங்கள் பறிச்சுக்கிட்டு உம்முடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காக சாட்சியாக வாழ்ந்த உம்முடைய பிள்ளை உம்முடைய கரங்களிலே பிடிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் இமிட்டேஷன்ஸ், போலியான வாழ்க்கை. வேறு வழியே இல்லை ஐயருங்களுக்கு. இல்லைன்னா அடிப்பாங்க, கள்ளக்குண்ணி அடிப்பாங்க. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் உண்மையை சொன்னோம்னா. எதுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டு? இதில் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க வாழ்க்கையை? They may do many good things in this life. காணிக்கை கொடுப்பாங்க, மரம்லாம் நட்டு விடுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்ல விஷயங்கள் தான். பட் when they face the final judgment, இறுதி நியாய தீர்ப்பை அவர்கள் சந்திக்கும் போது they will be rejected. Each of us must ask ourselves honestly. நம்மை நாமே நேர்மையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். Am I a true child of God? நான் உள்ளபடியே நான் தேவனுடைய பிள்ளையாக, இறைவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேனா? ஆர் ஆம் ஐ அ கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியன்? அல்லது போலியான ஒரு கிறிஸ்தவனாக ஊரை ஏமாற்றுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஊருக்காக பேசுகிறது. இந்த ஒரு பழமொழி கூட இருக்கும், ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு. இப்படி நம்ம வாழ்க்கையை 2 வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஹாவ் ஐ ட்ரூலி பீன் பார்ன் ஆஃப் காட்? உள்ளபடியே தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறதா? அவருடைய சிந்தனை எனக்குள் இருக்கிறதா? அவருடைய குணாதிசயம் எனக்குள் இருக்கிறதா? அல்லது போலியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்ன விதமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கடவுளுக்கு பயப்படும் பயம் என்னிடத்திலே இருக்கிறதா? அவரை நான் நம்பி சார்ந்திருக்கிறேனா? அவரை தொடர்ந்து நான் பின்பற்றுகிறேனா? இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லது எல்லாரையும் போல் போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லையா? எப்போ வெற்றி வரும்? இந்த இவரை படிக்கிறோம், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கிறிஸ்துவுக்கு வாழ்கிற எல்லாருக்கும் எப்போதும் வெற்றி உண்டு. ஆனால் நமக்கு எங்கே வெற்றி? நாம் எல்லா வெற்றிகளையும் அடையும்படியாக அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசிக்கு முந்தின வசனம் சொன்னேன்ல, நாம் அவர்களுடைய அந்த பாடுகளினாலே அவருடைய அஸ்திபாரம் அவங்க எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அதனாலே நாம் வெற்றியாளர்களை சிறப்பாக இருக்கும்படிக்கு நமக்கான எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்பாடு பண்ணி போயிருக்கிறார்கள் இல்லையா? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை எல்லாமல் பூரணராகாதபடிக்கு அவங்க பட்ட பாடு எல்லாம் நமக்கு பூரணமாய் விளங்குகிறது. விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். நமக்கு கஷ்டப்பாடுபட்டு சம்பாதிக்க வேண்டிய எல்லாத்தையும் நமக்கு முன்னே சென்ற மிஷினரிகளும் தேவனுடைய சீடர்களும் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக செய்து விட்டு போய்விட்டார். இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நம்பு. அப்பொழுது
நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஒன்று தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து அவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி அதான் தியான வசனம் என்ன சொல்லிச்சு? 1 யோவான் 1:2 த லைஃப் அப்பியர்டுனா அந்த உயிர் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த உயிர் ஏற்கனவே மறைந்திருந்தது. சூரியன் மறைந்திருந்தது, மேகம் மறைச்சிருந்தது. மேகம் போனவுடனே த சன் அப்பியர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த உயிர் வெளிப்பட்டது. இறைவனாகிய தகப்பனிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான என்றென்றும் நிலைத்திருக்கிற அந்த உயிரை நாங்கள் கண்டு. சூரியன் இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? பூமி தோன்றதன் முதல் என்றென்றும் அங்கே நிலைத்திருக்கிறது. அதை படைத்தவர் அதிலிருந்து எத்தனை ஆண்டுகள் நிலைத்திருக்கிறார்? அது மாதிரி என்றென்றும் நித்தியமாக அழியாமல் இருக்கிற அந்த உயிரை நாங்கள் கண்டு, நாங்கள் பார்த்து, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அது ஒரிஜினல். அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா இந்த யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த சீடன். ஆதி முதல் இருந்ததும் அந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அப்போ எங்களுக்கு முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் நோக்கி உற்று பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையானதை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி அரசியலில் எலெக்ஷன் நடக்குதுல்ல, அவன் பொய்யை அள்ளி விடுறான், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ எது பொய் எது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேட்டா எடுக்கணும். அதுவும் குறிப்பாக நம்ம அண்ணாமலை ஆட்டுக்குட்டி, அதேமாதிரி பிஜேபி கட்சியில், ஏடிஎம்கே கட்சியிலேருந்து இந்த சீமான் தான் நம்பர் 1 பொய் சொல்கிறதுல. அவ்வளோ பொய் புரட்டு. அதுக்கப்புறம் இப்போ இபிஎஸ் ஐயா வந்துட்டார். பொய்யை அள்ளி விடுறது, சொல்லிவிட்டு அது தவறாக சொல்லிட்டா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட வேண்டியது. இதே இவங்களுடைய பழக்கம் போச்சு. அதை நம்பி எத்தனை பேர் ஏமாந்து போனாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கே நாங்கள் என்ன பண்ணுறது? ஆட்சிக்கே வரமாட்டோன்னு தெரியுமா பிஜேபிக்கு? அதனால் அள்ளி விட்டுருக்காங்க. ஒரு 15 லட்சம் வீட்டுக்கு தரோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொன்னேன்னு நிதின் கட்கரிகிட்ட போய் கேட்டால், ஆட்சிக்கு எப்படியும் வரமாட்டோம்னு தெரியும், இவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும், சரி அடித்து விடுவோன்னு சொல்லிட்டா அதை போய் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஜும்லா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ இந்தியர்கள் எவ்வளோ முட்டாள்தனமாக ஏமாந்து விட்டார்கள், போலியை நம்பி ஏமாந்து விட்டார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் போலி பாதகர்களை நம்பி ஏமாந்து போய் தாலியெல்லாம் அறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அதில் ஏரோப்ளேனில் போகவா ராக்கெட்டில் போகவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் எங்கேயும் போகாமல் ஜெயிலுக்குள்ளே போயிட்டுருக்கான். அது காசு கொடுக்க வேண்டியதான், லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுத்து வெளியில் வர வேண்டியதான். அப்புறம் என்ன வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை இருக்குது? அவன் வெளியில் மறுபடியும் பிரசங்கம் பண்ணாலும் மறுபடியும் அதை நம்பி தாலியை கழட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குங்க. இந்த மாதிரி போலி கிறிஸ்தவர்கள் இருக்க வரைக்கும் நம்ம மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை ஏமாற்றுவதற்காக, தந்திரமாக பிடிப்பதற்காக, இது இன்றைக்கி நேற்று இல்லை, எப்போது கற்றாலும் ஒருபோதும் புத்தியை அடையாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்பேற்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் கடவுளுக்கு பயந்து திட்டமான வாழ்க்கை வாழவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு அழிவு உண்டு. ஆனால் கடவுளுக்கு பயந்து நடந்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி நல்வழியிலே நடத்துவார். போலியை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய தியானம். சரியா?